அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லாரும் சுகமாய் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த இடத்துல ஜீவ சுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய நாசிலே ஊதுகிறார். அதுக்கு பிற்பாடு மனுஷன் ஜீவ ஆத்மாவாகிறான். அந்த மனுஷனுக்கு ஜீவ ஆத்மா, அந்த ஆவி கர்த்தர் கொடுக்கிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், மனுஷன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறார். ஆகியால்தான் மனுஷனுடைய ஆவி கர்த்தரை தேடுகிறது, கர்த்தரோடு இணைய ஆசைப்படுகிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தர் இணையணும் என்று நிறைய நேரங்கள்ல தேடும். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவில இணையணும். இன்றைக்கு நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் என்று ஆசைப்படுகிறோம். பரிசுத்த ஆவியை நாம பெற்றுக்கொள்ளணும். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. ஒரு வெற்றிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய அந்த வெற்றிடத்தை தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்காக, இந்த வெற்றிடம் ஆவியானவர் நிரப்பப்படும் போது நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நிரப்பப்பட, நம்மோடு கூட இணைய கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணையும் போது நமக்கு அந்த வெற்றிடம் நிரப்பப்படும். அதற்காக தான் கர்த்தர் அங்க வெற்றிடத்தை வைத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடம் நிரப்பப்படல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரல, நாம வெறுமையாவே இருந்தோம்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு நிறைய பேருக்கு சாத்தான் சத்ருவான் உள்ள நுழைவான். சாத்தானும் ஆவியா இருக்கிறார், தேவனும் ஆவியா இருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடத்தை, அந்த காலியான இடத்தை பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியான நம்ம அழைக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய தாகத்தோடும் வாஞ்சையோடும் நம்ம கேட்டு, ஆவியானவர் எனக்குள்ள வரணும் என்று நீங்க கேட்கும் போது, அந்த தாகத்தோட கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா, நிறைய பேய் பிடிச்ச பிள்ளைகளை நம்ம ஓட்டும் போது பாத்தீங்கன்னா, அந்த பேய் எங்க இருக்குன்னா நம்ம சரீரத்துல, நம்ம ஆவியில போய் அது என்ன பண்ணுது, தங்குது. அப்போ நம்முடைய ஆவியும் அந்த அசுத்த ஆவியும் இணையும் போது மனுஷன் என்ன பண்ணும், அது கண்ட்ரோல் பண்ணும். ஆவி சொல்றதுதான் ஆத்மாவும் சரீரமும் கேட்கும். அப்போ நமக்குள்ள சத்துருடைய ஆவி செயல்படும் போது, சத்துருடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வந்துடுச்சுன்னா, அந்த ஆவி என்ன பண்ணுனா மொத்தமே ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆளுகை செய்யும். ஆவி சொல்றத அந்த ஆவி என்ன சொல்லுதோ அதுதான் ஆத்மாவும் சரீரமும் கீழ்ப்படியும். ஆகியால்தான் ஒரு மனிதனை முழுமையாய் சத்ரு ஆளுகை செய்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள சாத்தானுடைய ஆவி புகுந்து கொள்ளும் போது அந்த முழு மனிதனுடைய ஆளுகையும் சாத்தான் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். அவர்கள் என்ன சாப்பிடுறார்கள், என்ன செய்கிறார்கள் என்றும் ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் செய்வது அறியாமல் திகைத்து நிற்பார்கள்.
அப்படிதான் கதரேன நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபனை சாத்தான் பிடித்திருந்தான். அவன் எங்க இருந்தான்னா தன் குடும்பத்தை விட்டு, தன் தாய் தகப்பனாரை விட்டு, தன் பிள்ளைகளை விட்டு, தன் உறவினரை விட்டு கல்லறைகளில் தங்கி கொண்டிருந்தான். மலைகளிலும் கல்லறைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான். சங்கிலிகளை முறித்து கொண்டு, கைகளிலும் கால்களிலும் காயங்களை ஏற்படுத்தி கொண்டு, கல்களினால் ரத்தம் வர சொட்ட சொட்ட ரத்தம் வர வைக்கும் காயங்களை ஏற்படுத்தி கொண்டு அவன் வாழ்வது என்ன என்று அவனுக்கே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அன்போடு அவனை உன் பேர் என்னன்னு கேட்கும் போது கூட சாத்தான் அவன் பேரை சொல்வதற்கு கூட அதுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. நாங்கள் அநேக பேராய் இருக்கிறதினால் எங்களுடைய பேர் லேகியோன் என்று சொன்னது. அவனுடைய பேரை சொல்ல கூட அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் சாத்தான் அவண்ணமாய் ஒரு மனிதருக்குள்ள போனால் அவண்ணமாய் அவர்களை ஆளுகை செய்யும். அந்த மாதிரி அந்த வெற்றிடத்தை நிரப்புவது சாத்தானுடைய ஆவியா இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவிதான் நம்மளை நிரப்பணும். இயேசு கிறிஸ்து ஆவியானவரை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அனுப்பினார். அனுப்பியும் தேற்றரவாளன் இந்த பூமியில நமக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வந்திருக்கிறார். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல், ஆவியானவரோட இல்லாமல் நாம வெற்றிடத்தை நாம வைத்துக்கொண்டு நம்ம வீட்டுல அமைதியா இருக்கிறோம். நாம இருப்பதோ கடைசி காலமா இருக்கிறது. ஆகியால நீங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. ஆவியினால் பிறக்காதன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆகியாலதான் நாம் ஆவியில பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார் என்றால் அவர் நம்மை நல்ல ஒரு பாதையில வழி நடத்துவார். பரிசுத்த பாதையில வழி நடத்துவார். வெற்றியின் பாதையில கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். நீ நடக்க வேண்டிய பாதை என்ன, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் உனக்கு அழகாய் சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் உனக்குள்ள வரணும். கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆவியானவர் ஆவியானுடைய வல்லமையினால என்னை நிரப்புங்க. ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும். பரிசுத்த ஆவியானவரை நான் அழைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க. நிச்சயமாகவே ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். இந்த வாஞ்சையோடு தியாகத்தோடு நீங்க கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். அவர் எல்லாருக்கும் கொடுப்பதற்காகவே, எல்லார் உள்ளத்திலும் வருவதற்காகவே கர்த்தர் அவரை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வெற்றிடம், நமக்குள்ள இருக்கிற வெற்றிடத்தை நம்ம பரிசுத்த ஆவியானவரால நிரப்ப வேண்டும். நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானுடைய ஆவியும் இணையும் போது நம்முடைய ஜபம் மாறும். நம்முடைய ஜபம் வல்லமை உள்ள ஜபமாய் மாறும். நம்முடைய ஜபம் எதற்காக நாம் ஜபிக்கிறோம் என்ற அர்த்தமுள்ள ஒரு ஜபமாய் மாறும். உங்களுடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் சீக்கிரமாய் கொடுப்பார். ஆகையால் உங்களுடைய ஆவியானவரும் உங்களுடைய ஆவியும் இணைந்து ஜபிக்கிற ஒரு வல்லமுள்ள ஜபமாய் மாறணும் என்றால் இப்பொழுதே ஆவியானவரை நீங்க கேளுங்க. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க என்று நீங்க கேட்டா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார். நம்மளுடைய தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறதுனால, அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறதுனால நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட நீங்க கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தட்டும். ஜெபிக்கலாமா? சோத்ர ஆண்டவரே, சோத்ரப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். மகா உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய நாட்கள் ஆண்டவரே நெருங்கி கொண்டிருக்கிறது. நீர் பகிரங்கமா இந்த பூமியில வரப்போகிறேன். அப்பா, அதற்குள்ள ஆண்டவரே ஜனங்கள் உண்மை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கர்த்தரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, ஜனங்களே ஆண்டவரே
பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்புங்க. ஆவியானவர் எனக்கு வரணும் என்று, ஆவியின் வல்லமையினால் நான் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும் என்று அப்பா எதிர்பார்க்கிற ஜனங்களுக்கு, வாஞ்சையோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை தாங்க ஆண்டவர். அப்பா நீர் ஆண்டவர் அப்பா ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அப்பா யார் வாஞ்சையோடு உண்மை தேடுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உடைய ஆவின் வல்லமையினால நிரப்புங்க அப்பா. உடைய ஆவின் அபிஷேகம் ஜனங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவர். அப்பா நீர் நிரப்புகிற தேவன், தாகம் உள்ளவர்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே அந்த ஜனங்களை நிரப்புங்க. வாஞ்சையோடு கேட்கிறவர்கள் பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். கர்த்தரே கிருபை பாராட்டுவீராக, தயவு காட்டுவீராக. அப்பா நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் மனிதர்களோடு வாசம் பண்ணுகிற தேவன் என்று. நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா. அப்பா நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணும் ஆண்டவா. அப்பா அநேக ஜனங்களை அப்பா நீர் ரட்சித்து கொண்டு அப்பா எங்களோடு எங்கள் மத்தியில நீர் இணைந்து இருக்கும்படி, எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் உண்மை அழைக்கிறோம். இந்த நாள்ல வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவர். உண்மை அறிந்து கொள்ளட்டும், உண்மை பெற்றுக்கொள்ளட்டும், உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.